பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதிட்சயமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாய், ஆனால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது.
கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாமுவேலோடு ஏன் கர்த்தர் பேச வேண்டும்? இந்த சாமுவேலோடு கர்த்தர் பேசுவதற்கு என்ன காரணம்? இந்த சாமுவேலுடைய தாய் எப்படி அவனை வளர்த்தாள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1ஆம் அதிகாரம் அவள் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அன்னாளுக்கு நேசிக்கக்கூடிய எல்கானா என்கிற கணவன் இருந்தான். ஆனால் இந்த அன்னாள் அந்த நேசத்தில் அவள் திருப்தியாகவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த ஆலயத்துக்கு போய் பலி செலுத்த போகும் பொழுது அவள் மனமடிவாகுவாள். இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்கின அவள் அங்கே ஏலி தன்னுடைய கணவன் எல்லாரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது இவள் ஆலயத்தை தேடி ஓடி அங்கே போய் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன ஜெபிக்கிறா? யார்கிட்டையும் கேட்கல, ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுறான். என்ன பொருத்தனை? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலை மேலே சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவள் வெகு நேரம் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கும் போது அங்கே வந்த ஏலி கேட்குறாரு, இவ இருதயத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அவர் கேட்குறாரு, நீ எவ்வளோ நேரம் குடிச்சிருப்ப, எவ்வளோ நேரம் வெறித்திருப்ப அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அன்னாள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அப்போ அவளுடைய வாய் மட்டும் உதடுகள் மட்டும் அசைது, ஆனால் சத்தம் கேட்கல. இதனால அந்த காலத்தில் குடியெல்லாம் இருந்ததுனால இவ வெறித்திருக்கிறா, குடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் பொழுது அவ சொல்றா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்க்க முடியுமா? குழந்தையே இல்லாத அவள் எப்படி அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால், அவள் தன்னுடைய கணவனை நம்பவில்லை, மருத்துவத்தை நம்பவில்லை, ஆனால் தேவனை நம்பினாள். தேவாலயத்தில் போய் அழுதாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள், ஆண்டவரோடு பொருத்தனை செய்கிறாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இப்படி அவள் தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டு அழுது ஜெபித்த பிறகு ஏலி சொல்கிறா, உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனால் அந்த சொன்னாலும் இந்த அன்னாள் என்ன பண்ணா, அதுக்கு பிறகு துக்கமாக இருந்ததில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பெண்கள் நீங்கள் அநேக காரியங்களுக்காய் அழுது கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேக காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் அழுறீங்க. ஆனால் விசுவாசம் என்பது இருக்கா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றிட்டா, அப்புறம் அவள் துக்கமாக இருக்கலை. என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற நிச்சயம் அவளுக்குள்ள இருந்தது. பாருங்க, அதன் பிறகு அன்னாளுக்கு அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். அன்னாளுக்கு ஒரு சாமுவேல் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பிறந்த உடனே இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை இல்லை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை வந்த பிறகு சர்ச்சு பக்கமே இல்லைன்னா பிரேயர் செல் பக்கமே தலையை காட்ட மாட்டாங்க. ஏன்? குழந்தை வந்துருச்சு, ஆனால் இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு எங்களால் முடியல
அங்கே அதாவது சர்ச்சுக்கு வந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சர்ச்சுக்கு வந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஆகாரம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வீட்டிலே உட்காந்துருவாங்க. ஏன்? அந்த குழந்தைய வளர்க்குறேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, குழந்தைய பிறந்த உடனே ஆலயத்தில் வைத்து வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தை டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அதாவது ஆண்டவரை சுற்றி சிறு பிள்ளைகள் வரும்போது எல்லாம் விலகு விலகு தள்ளிப்போன்னு சொல்லும்போது, சிறு பிள்ளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் என்றைக்குமே சின்ன பிள்ளைங்களை அவர் என்ன பண்ண மாட்டார், வெறுக்கவும் மாட்டார், தள்ளவும் மாட்டார். குழந்தைங்களை கொண்டு அதுங்களை எப்படி பக்குவமாக சர்ச்சில் அமைதலாக வைக்கணுமோ, பிள்ளைங்களை நல்லா வீட்டில் தூங்க வைக்காமல் இங்கே வந்த உடனே அந்த கை குழந்தையாக இருந்தால் அழகாக அதுங்க வயிறை நிரப்பிட்டா போதும், நல்லா தூங்குவாங்க. அப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்படி ஒரு தாய்மாருக்கு ஞானம் வேணும். இல்லை வீட்டில் எல்லா வேலையும் முடிக்கணும், நல்லா தூங்க வச்சுட்டு பிள்ளைங்க நல்லா முழிக்கிற நேரம் சர்ச்சுக்குள்ளே வச்சு அதுங்களை அளவிட்டு ஊழியக்காரர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ ஞானத்தோடு நடத்துறதுக்கு தாய்மார்களுக்கு ஞானம் வேண்டும். அப்போது இப்படி குழந்தை பெற்ற உடனே தன் புருஷன்ட்ட அப்போ தான் சொல்கிறான், நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், இந்த பொருத்தனையை நிறைவேற்றணும், என் குழந்தைய கர்த்தருக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கணவன் எல்கானாவும் தடை செய்யவில்லை. ஏன்னு சொன்னால் அவன் அவ்வளோ தூரம் தன்னுடைய மனைவியை நேசித்தான். அதனால் அவன் தடை சொல்லலை. சரி, வளர்ந்த பிறகு பால் மறந்த பிறகு கொண்டு விடுன்னு சொல்லிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டு விடும்போது அவனுக்கு 3 இல்லது 5 வயது இருக்கும். 5 வயதில் ஒரு குழந்தைய ஒரு தாய் பிரிவது என்பது எவ்வளோ ஒரு கடினம். ஆனால் அந்த மாதிரி வயதில் கொண்டு போய் அவள் ஏலிக்கிட்ட சொல்கிறான், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லி அதை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆலயத்தில் ஏலிக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா. எப்படி ஒரு தாய் உள்ளம் பதைத்திருக்கும், துடித்திருக்கும். சற்று யோசித்து பாருங்க. குழந்தையே இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைய சொன்ன பொருத்தனை பொருத்தனை பண்ணிட்டால மீறக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குழந்தைய கொண்டு போய் ஆலயத்தில் விடும் பொழுது வெறுமையாய் வீட்டுக்கு வரும் பொழுது அவளுடைய உள்ளம் எவ்வளோ பதைத்திருக்கும், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பா. ஆனாலும் தன்னுடைய இருதய வாஞ்சை, என்னுடைய ஆசை என்று ஒன்றும் இல்லாமல் எல்லா சுயங்களையும் உடைத்து நான் கர்த்தருக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்ணுறான், குழந்தை ஆலயத்தில் விடுறான். அதாவது அந்த காலத்தில் தேவாலயத்தில் எப்பவும் கதவு திறந்திருக்கும், தேவாலய கதவு. அங்கே ஆசாரியர்கள் இருப்பார்கள், அதாவது பணிவிடைக்காரர்களும் இருப்பார்கள். இப்போ ஏலி அதாவது அந்த ஏலிக்கிட்ட கொடுத்து அவன் சிறு வயதாக இருக்கும்போதே ஆலய பணிகளை, சின்ன சின்ன காரியங்களை அவன் கவனித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் வருஷந்தோறும் பண்டிகை தோறும் இவர்கள் போகும்போதெல்லாம் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஒரு சின்ன அழகான சட்டையை தைத்து கொண்டு போவார்களாம். அப்போ சட்டையை தைத்து கொண்டு போகிறவர்கள் அவனுக்கு வேண்டிய ஆகாரங்கள், தின்பண்டங்களையும் கட்டாயம் கொடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு முறை போகும்போதும் அந்த மகனை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஐயோ, என் பிள்ளை தனியாக இங்கே இவ்வளோ வேலை செய்த. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க சர்ச்சில் போய் ஒரு பெருக்கி பாய் போட்டால் கூட தாய்மார்களுக்கு பிடிக்காது. ஏன் என் பிள்ளை மட்டும் வேலை செய்யணுமா, இவ்வளோ பேர் வராங்களே, இவ்வளோ பேர் செய்யக்கூடாதா, என் பிள்ளை மட்டும் செய்யணுமா அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். ஆனால் சில பேர் நினைப்பாங்க என் பிள்ளை வேலை செய்தால் அது பாக்கியம்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் பிள்ளைங்கள்லாம் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது சின்ன வயதில் பார்த்திங்கன்னா அவங்க பெருக்கிறது, பாய் போடுறது, பாட்டு பாடுறது, கீபோர்டு கிட்டார் வாசிக்கிறது, இதிலெல்லாம் பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன வேலைகளை சிறு வயதிலே பிள்ளைகளை என்ன பண்ணணும், ஆலய பணியில் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இப்போ போய் பார்க்கும்போது அவங்க அம்மா முன்னால் அவன் பெருக்கிட்டு இருந்தானா, அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயோ, என் பிள்ளை எவ்வளோ செல்லமா, நான் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ நான் பெற்று எடுத்தேனே, இப்படி உட்காந்து பெருக்கிட்டு இருக்கிறானே, இப்படி உட்காந்து இந்த ஜன்னலெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிறானே, அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். ஆனாலும் அண்ணாள் செய்த பொருத்தனையில் ஒரு நாளும் தவறலை. இப்படி கொண்டு போய் ஆலயத்தில் விட்டு, ஆனாலும் அண்ணாள் என்ன செய்திருப்பா தெரியுமா, ஒவ்வொரு நாளும் தன் மகனுக்காய் அவள் ஜெபித்திருப்பாள். ஜெபிக்கிற ஒரு தாய். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ கொண்டு போய் இந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது ஏலி பார்க்குறாரு, இவங்களுக்கு அடுத்து குழந்தையே இல்லையே என்று சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், ஜெபிக்கிறார் குழந்தை வேணும்னு சொல்லி. பாருங்க, அதன் பிறகு அண்ணாளுக்கு என்ன நடந்தது.
2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்தைகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, 1 கொடுத்த ஆண்டவருக்கு 5 பெற்று கொண்டாள். பாருங்க, இன்னைக்கு நம்ம துணி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போடுவாங்க. ஆனால் என் ஏசப்பா 1 கொடுத்ததுக்கு 5 திருப்பி கொடுக்குறார். எவ்வளோ நல்லவர் நம் ஆண்டவர். அப்போ 5 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஆனாலும் இவள் சாமுவேலுக்காய் ஜெபிக்கிறத நிறுத்தலை. 5 பிள்ளைகள் என்ன, 10 பிள்ளைகள் கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஜெபிக்கிறது ஒரு தாயினுடைய கடமை. இப்போ சாமுவேலுக்காக அவள் அனுதினமும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். சாமுவேல் ஆலயத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த சாமுவேல் வளர்ந்த அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 2:1ஆம் வசனத்தில், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கு, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். தாய் அதாவது ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை பிரைஸ் பண்ணுகிறத இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதிட்சயமான தரிசனம் இருந்ததில்லை. அப்போ இந்த சாமுவேல் இருந்த அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனமும் இல்லை, தரிசனமும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் ஏலிக்கு கூட அவர் வெளிப்பாட கொடுக்கல. ஆனால் குட்டி சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். சாமுவேலேன்னு கூப்பிட்றாரு. இவனுக்கு யார் கூப்பிட்றான்னு தெரில. ஏலிக்கிட்ட போய் கேட்குறான். 3 முறை கூப்பிட்றாரு. 3 முறையும் அங்கே போய் ஏலிக்கிட்ட நிற்கிறான். 3ஆவது முறை கூப்பிட்டப்போ தான் அவர் 2 தடவையும் சொல்கிறார், போய் படுத்துக்கோப்பா, நான் கூப்பிடல, போய் படுத்துக்கோன்றார். ஆனால் 3ஆவது முறை கூப்பிடும்போது தான் ஏலிக்கே என்னவாகுது, மண்டையில் உரைக்குது. அப்போ தான் சொல்கிறாரு, இப்போ நீ கூப்பிட்டா இதோ அடியேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பான்னு 9ஆம் வசனத்தில் சொல்லி கொடுக்குறார். அப்போ சொல்லி கொடுக்கும்போது மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்றார் 2 முறை, சாமுவேலே சாமுவேலே. இந்த முறை அவன் உஷாராயிட்டான். அதுக்கு சாமுவேல் என்ன சொல்கிறான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா அவன் கீழ்ப்படுகிறான். பார்த்தீங்களா, இந்த ஏலிக்கு வேறு வேலை இல்லை, ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சானா, இல்லை, கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எப்படி வந்ததுன்னா, அன்னாளிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். தன் தாய் தன்னை ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை நிறைவேற என்னை ஆலயத்தில் விட்டிருக்கிறாள். அப்போ அந்த அம்மா சின்ன வயதிலே அவனுக்கு ஆண்டவரை பற்றி, அன்பை பற்றி கட்டாயம் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கீழ்ப்படிதல் இவனுக்குள்ளே இருந்ததுனால தான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஏலி குடும்பத்தை பற்றி வெளிப்பாட சொல்கிறார். நான் அவனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு அவர் அதை திரும்ப சாமுவேலுக்கு அதை என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லும்போது சொல்கிறாரு, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அப்போது அந்த பிள்ளைங்க பண்ணுற பாவம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் அவங்கள என்ன பண்ணல, அவன் அடக்கலை. அதனால தான் சொன்னேன், ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். அதுக்குன்னு எதற்கு எடுத்தாலும் கண்டிப்பு இல்லை. ஆனால் எதில் பைபிளுக்கு விரோதமாக போகிறாங்களோ கட்டாயம் என்ன பண்ணணும், பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். அது ஒரு தாய் தகப்பனுடைய அது அவங்க கடமை. என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும், பிரதிஷ்டை பண்ணி வளர்த்துட்டிங்களா, அந்த பிரதிஷ்டையில் மாறி போகும்போது கட்டாயம் பிள்ளைகளை என்ன பண்ணணும், இப்படி தான்ப்பா அவனை பிரதிஷ்டை பண்ணிட்டேன், இப்படி தான் வளரணும். இப்போ ஒருவேளை சாமுவேல் நான் போக மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஓடி இருந்தா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை பிரதிஷ்டையோடு வளர்க்கணும், ஜெபத்தோடு ஒரு தாய் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்க்க முடியுமா, நல்ல பிள்ளைகளாக அவங்கள உருவாக்க முடியுமா, சமுதாயத்தில் அவங்க நல்லா படித்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியுமா, இல்லாட்டா அவங்கள ஊழிய பாதையில் கொண்டு வர முடியுமானா கட்டாயம் முடியும். ஒரு தாயால் தான் முடியும். தகப்பனுடைய கண்டிப்பு பிள்ளைங்களுக்கு தேவை. ஆனால்
தகப்பனை காட்டிலும் ஒரு தாய் தான் தன் பிள்ளையை மேலாக வளர்க்க முடியும் ஏன்னு சொன்னா அன்னாள் வளர்த்தாள். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஒரு தாய் தான் 24 மணி நேரம் ஸ்கூலுக்கு போக வெளியே போக மற்ற நேரம் ஒரு தாய் தான் தன் பிள்ளையோடு கூட இருக்கிறாள், தகப்பன் இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க ஆஃபீஸுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, டயர்டாக வருவாங்க. பிள்ளைகளோடு பேசுறதுக்கு அநேகருக்கு நேரமே இருப்பதில்லை. ஆனால் பிள்ளைகளோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு போனியா, என்ன பண்ணாங்க, என்ன படித்தா, என்ன ஏது எல்லாம் கேட்கணும். ஆனால் இன்னைக்கு அநேக சகோதரர்கள் அப்படி கேட்பதில்லை. ஆனால் பின்னால் வருந்துவீர்கள். ஏன்னு சொன்னால் உங்கள் காலம் முடிஞ்சிடும், வயசாயிரும். அப்போ நினைப்பீங்க, ஐயோ என் பிள்ளை ஒரு 10 நிமிஷம் பேசாதான்னு நினைப்பீங்க. அந்த நினைக்கும் போது அது சொல்லும், நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா பேசலை, இப்போ நான் போய் எங்கள் அப்பாட்ட என்ன பேச, எங்கள் அம்மாட்ட போய் என்ன பேச அப்படின்னு சொல்லும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வளரும்போது பிள்ளைகளோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், கட்டாயம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த தாய் கட்டாயம் ஒரு பிள்ளையை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். எதால முடியும்? கண்டிப்பாக நாள் மாத்திரமல்ல, ப்ளஸ் ஜபத்தோடு உங்கள் பிள்ளைங்களை வளர்த்தா கட்டாயம் அவங்க கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சொன்ன உடனே இவன் போய் படுத்துக்கிறான். இதை போய் எப்படி ஏலிக்கிட்ட சொல்கிறதுன்னு பயப்படுறான். ஏன்னா அவர் பெரியவர், வயசில் மூத்தவர், இவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு அமைதியாக இருக்கான். அப்போ ஏலி கேட்குறாரு, நைட் உன்னோட ஆண்டவர் பேசினார், என்ன பேசினாருன்னு சொல்லிடு, மறைக்காத, மறைச்சா உனக்கு அதிகமாக அது பலன் வரும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், பயந்து எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னபடியே அவன் சொல்லுகிறான். இந்த சாமுவேல் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாமுவேல் வளர்கிறான், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், அவனோட ஆண்டவர் பேசுகிறாரு. இப்படி அவன் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் தரையில் விழுந்ததில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தான் முதல் பெயர்சபா மட்டும் இவன் ஒரு தீர்க்கதரிசின்றத ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு சின்ன சாமுவேல் தான். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நல்ல பொறுப்பில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வெளிப்படுத்தாததை உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை விசுவாசிகளுக்கோ வெளிப்படுத்தலாம். அதனால் நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் யாரை கொண்டும் பேச சித்தமாக இருக்கிறார். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட ஆண்டவர் பேச மாட்டார், உங்கள் கூட தான் பேசுவார்னு கிடையாது. ஏலி கூட பேசலை, சாமுவேல் கூட ஆண்டவர் பேசினார். ஏன்? சாமுவேல் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். ஏலி ஆண்டவருக்கு பிரியமா நடக்கலை, தம் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கலை. ஆனாலும் ஆண்டவர் அவனோட பேசலை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது விசுவாச பிள்ளைகளானாலும் சரி, ஊழியக்காரரானாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியில் பிள்ளைகளை வளர்க்கணும். சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆட விடக்கூடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீ ஆலயத்துக்கு எப்படி போறியோ அப்படிதான் வெளியில் இருக்கணும். ஆலயத்தில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம் தரிக்கக்கூடாது. கருமையான தெய்வ பிள்ளைகளை, காலேஜுக்கு போறியா, காலேஜில் ஒரு வேஷம், உன்னுடைய ஆலயத்தில் ஒரு வேஷம் தரிக்கக்கூடாது. பிள்ளைகளை கவனமாய் நாம் வளர்க்க வேண்டும். இதை வளர்க்கிறது ஒரு தாய் தான். ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்கணும். அந்த பிள்ளைங்க வளருது அப்படின்னு சொன்னால் அது ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரியும் அந்த தாய் பிள்ளையை எப்படி வளர்க்குறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் சுடிதார் போட்டால் மேலே ஷால் போடாமல் வெளியில் விடாதீங்க. அழகாக தான் இருக்கும், ஷால் போடாமல் போட்டால் அழகாக தான் இருக்கும். அந்த சுடிதாரில் உள்ள ஒர்க்கிங்லாம் நல்லா தெரியும். ஆனால் அது நல்லதல்ல, அது ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. நீ கழுத்தை சுற்றிக்கிட்டு ஷாலை போடுறது, நீ போடாமலே இரு. கழுத்தை சுற்றி ஷால் போட்டேன்னா ஒரு நாள் மேலே தொங்கணும். எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஜாக்கிரதை. பிள்ளைகளை வளர்ப்பதில் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறமா வெளியில் போயிட்டு ஏதாவது ஒன்று ஆன பிறகு ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி தாய்மார்கள் வாயிலையும் வயிற்றிலையும் அடித்து புலம்புவது வேஸ்ட். ஏன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டு அனுப்புங்க. வெளியில் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை சர்ச்சுக்கு வரும்போதோ கரெக்டான உடைய அணியணும்னு சொல்லி கற்றுக் கொடுங்க. சர்ச்சுக்கு வரும்போது நல்லா டைட்டு பேண்ட்டு மேலே ஒரு பனியனை போட்டுக்கிட்டு எந்த சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நீ ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் சரி, ஆவி இல்லாத சபைக்கு போனாலும் சரி, எந்த சபைக்கு போனாலும் இப்படி ஒழுங்கினமான ட்ரெஸ்ஸை பெண் பிள்ளைகளுக்கு போட்டு கூட்டிகிட்டு போகாத. அந்த பிள்ளைகள் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஒரு வேளை நீங்கள் போடலாம். ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். இல்லை என் பிள்ளை சின்னதுலேருந்தே பேண்ட்டு ஷர்ட்டும் தான் போட்டுட்டு அலைஞ்சிது, பேண்ட்டும் பனியனும் தான் போட்டுட்டு அலைஞ்சிது, அதனால் இப்போவும் அப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா
நாளைக்கு அது கண்ணியில் கொண்டு போய் விட்டு விடும். அதனால் ஜாக்கிரதை. தாய்மார்களே ஜாக்கிரதை, அவங்க பிள்ளைங்களை வளருங்க. நம்ம தான் அந்த காலத்தில் போட முடியல, பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு அழகு பார்க்க முடியல. என் பிள்ளையாவது அழகு பார்ப்பேன், என் பிள்ளையாவது நல்ல ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்ப்பேன். இந்த வீணான வரட்டு கௌரவத்தை தூக்கி எறிஞ்சிருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. இது சமுதாயத்துக்கு உதவாது, தேவ பிள்ளைக்கு முதலாவது உதவாது. ஹல்லேலூயா. அதனால் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில் அவங்கள நடத்திடுங்க. அப்படி நடத்திட்டிங்கன்னா முதிர் வயதில் அவங்க அதை விடவே மாட்டாங்க. கருமையான தேவ பிள்ளையே, இல்லை ஷால் நான் 2 பக்கமும் போட மாட்டேன்னு சொன்னால் வாங்கியே கொடுக்காதீங்க, வாங்கியே கொடுக்காதீங்க. ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்காதீங்க, இருக்கிறத போடு, பழசெல்லாம் போடு. நீ என்னைக்கு கீழ்ப்படியோ அன்னைக்கு தான் ட்ரெஸ் வாங்கி தருவேன்னு சொல்லுங்கள். தாய்மார்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இது தகப்பன் பார்க்குற வேலை இல்லை. தாய் தன் பெண் பிள்ளையை வளர்க்குறது ஒரு தாய் தான். அதே போல் ஒரு பெண் பிள்ளை அது நடை மாறும்போது கண்டுபிடிக்கிறது ஒரு தாய் தான், தகப்பன் இல்லை. தாய் அது நட பிசகுதா, தாய்க்கு நல்லா தெரியும். அது பேசும்போதே தெரியும், அது மழுப்பும் போதே தெரியும். எங்கேயோ போய் கிளிக் ஆயிடுச்சு, எங்கேயோ போய் அவங்ககிட்டயோ மாட்டிகிட்டு இருக்குதுன்றத ஒரு தாய் தான் முதல் கண்டுபிடிக்க முடியும், தகப்பன் இல்லை. அதனால் ஜாக்கிரதை. தாய்மார்களே விழித்து கொள்ளுங்க. ஒரு ஜெபத்தில் இருங்க. நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க செய்கிறத ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. அதனால் ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை கண்டித்து வளர்க்க முடியும், தகப்பன் கண்டிக்க முடியாது. பெண் பிள்ளைகளை தகப்பன் அடித்து வளர்க்கக்கூடாது, தகப்பன் கையை வைக்கக்கூடாது பெண் பிள்ளைகள் மேலே. ஆனால் ஒரு தாய் அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே அடித்து வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு பிள்ளையாய் சமுதாயத்துக்கு கடந்து வரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. பாருங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களை அடித்து தான் வளர்த்தேன். பரம்பு வீட்டில் தொங்கும், தப்பு செஞ்சாங்கன்னா எடுத்த அடி தான். ஆனால் அடுத்த நேரம் அவங்கள அரவணைச்சிருவேன், அவங்கள ஆறுதல் படுத்திடுவேன், அவங்களுக்கு பிரியமானதை செய்து கொடுத்து அவங்கள அப்படியே மாற்றிடுவேன். ஏன்னா அடிக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள அணைக்கவும் தெரிய வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சும்மா அடிச்சுட்டு வீராப்பா நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது அது அழகல்ல. நீங்கள் போய் பிள்ளைங்கிட்ட இறங்கி பேசணும். அடிச்சுட்டா பிள்ளைங்க பேசாது தான், கோவமாக தான் இருக்கும். ஆனால் நீங்களும் வீராப்பா இருந்துட்டு அவனா பேசட்டும் அவளா பேசட்டும் நான் ஏன் பேசணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இறங்கி போய் பேசுங்க, உங்கள் பிள்ளைங்க தானே, நீங்கள் தானே அடிச்சிங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை அடிக்க எவ்வளோ உரிமை இருக்கோ அதே போல் பிள்ளைகளை அனைத்து அரவணைக்கிறதுக்கும் தெரிந்திருக்கணும் தாய்மாருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இவள் ஜெபத்தோடு ஒவ்வொரு முறை போகும்போதும் என்ன பண்ணியிருப்பான், நான் வரட்டான்னு ஒரு வேளை சாமுவேல் கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன சொல்லியிருப்பா, இல்லைப்பா ஆண்டவருக்குன்னு உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, கொஞ்ச நாள் இரு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், என்ன சொன்னாலும். ஆனால் மொத்தம் ஆண்டவர் அன்பை பற்றி சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இப்படி சாமுவேல் இந்த இடத்துல வளர்க்கப்பட்டான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அதனால தான் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். ஹல்லேலூயா. அவளுக்கு அப்புறம் கொடுத்த 5 பிள்ளைங்க என்ன ஆனாங்க அதெல்லாம் இல்லை பைபிளில். 5 பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் அவங்களையும் வளர்த்துருப்பான். ஆனால் ஸ்பெஷலாக கொடுத்தது சாமுவேல், பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொண்டது சாமுவேல். அந்த சாமுவேல் என்ன பண்ணா, கர்த்தருக்கென்று கொடுத்தாள். கர்த்தர் என்ன பண்ணார், அவனை எடுத்து பயன்படுத்தினார். எல்லா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் விளங்கினதை பார்க்கிறோம். ராஜாக்களையும் அதாவது ஆசாரியர்களையும் அவன் என்ன பண்ணுறான், அநேகரை அவன் அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டியை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன சாமுவேல் தான், அவனை சின்ன வயதிலே கொண்டு ஆலயத்தில் விட்டாங்க. ஆனால் அவன் வளர்ந்த பிறகு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என் பிள்ளைகள் கூட சிறு வயதில் பார்த்தீங்கன்னா, அதாவது என் கணவன் அப்போல்லாம் ரட்சிக்கப்படாத நாட்கள். ஆனால் என் பிள்ளைகளுடைய பெயரை டைரியில் எழுதி வைத்து, என் மகன் பிஇ படிக்கணும், ஆண்டவர் உமக்கு சித்தமான ஊழியத்தை செய்யணும், இப்படி தான் ஜெபம் பண்ணேன். அதே போல் என் மகளுக்காக ஜெபித்தது பிஎஸ்சி பிஎட் படிக்கணும், ஏன்னா பொம்பளை பிள்ளைல, அதனால் இப்படி நான் டைரியில் எழுதி வச்சுருந்தேன், பிஎஸ்சி பிஎட் படிக்கணும், ஆண்டவரே என் மகள் ஊழியம் செய்யணும், உமக்கு சித்தமான ஊழியம், வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க ஊழியம் செய்யணும், இப்படி தான் நான் ஜெபித்தேன். ஆனால் என்றைக்குமே நம்ம நினைவு ஆண்டவருடைய நினைவு அல்ல அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே போல் என் மகள் காலேஜ் முடித்தா, அவளுக்கு வரன் பார்த்தோம், ஊழியக்காரர் தான் அவளுக்கு அமைந்தது. அதே போல் அவளை ஊழியக்காரியாய்
அவளை திருமணம் செய்து கொடுத்தேன். பிஎஸ்சி பிஎட் படிக்கணும்னு நினச்சேன். பிஎஸ்சி முடித்த உடனே ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் 21 வயதிலே அவளுக்கு திருமணத்தை கர்த்தர் முடித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவள் சபை ஊழியத்தை வல்லமையாக செய்துட்டு இருக்கிறான். காரணம் என்ன? அந்த சிறு வயதில் அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபித்த ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளை அநேக காரியங்களில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதே போல் என் மகனுக்காகவும் அப்படி தான் ஜெபித்தேன். பிஇ படிக்கணும்னு நினச்சேன். அவன் பிஇ படித்து MBA முடித்தான். ஆனாலும் நல்ல கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் இந்த 2 ஆண்டுகளாய் அவனை தெரிந்து கொண்டு அவனை ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவனும் வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யணுன்னு தான் நான் ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் திட்டம் வேறாக இருந்திருக்கு. அவனை ஆண்டவர் பிரதிட்சமாய் அழைத்து சபை ஊழியத்தை இன்னைக்கு கர்த்தர் அவன் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் எப்பொழுது யார் கேட்டாலும் சொல்லுவேன், எனக்கு சபை ஊழியம் இல்லை, எனக்கு சுவிசேஷக ஊழியம் தான். ஆண்டவர் அழைத்த அழைப்பில் கடைசி வரைக்கும் நிற்பேன். இப்பவும் எனக்கு சபை ஊழியம் இல்லை. என் மகன் சபையை எடுத்து நடத்துவான். ஆண்டவர் அவனை அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் ஒரு தாய் தன் பிள்ளையை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். அன்னாள் எப்படி கொண்டு வந்தாலோ, அடிமண்டைய வாழ்க்கையில் நான் என்னால் ஒன்றுமே கிடையாது, என்னால் என் பலத்தால் என் பிள்ளைங்க இப்படி வந்தாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு சொன்னால் என் பிள்ளைகளுக்காய் என் மகனுக்காய் அதாவது அவ்வளோ ஜெபிப்பேன். வாலிபன் நாட்களில் பெரிய தவறுகள் செய்யாட்டாலும் ஊழியத்தின் பாதையில் நான் ஊழியம் செய்யும்போது அவன் எனக்கு ஆட்கள் வரும்போது சீக்கிரம் அனுப்புங்க, சீக்கிரம் முடிங்க, இப்படியெல்லாம் சில பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனாலும் பொறுமையாய் அதை சகித்தேன், அவனுக்காய் ஜெபித்தேன். 95 என் ஊழியத்தை தொடங்கினேன். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த 2023 தேவன் அவனை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். 28 வருடங்கள் கண்ணீர் ஜெபம். நான் இந்த ஊழியம் தொடங்கி இப்போ 29 ஆண்டுகள் ஆகிறது. 28 வருஷம் அவனுக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்தேன். அந்த கண்ணீரின் விளைவு தான் இன்னைக்கு அவனை ஊழியக்காரனாய் சபையை நடத்தக்கூடிய போதகனாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதரிசி உருவாகுவான் என்று சொன்னான். அடிமையுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை ஒரு ஊழியக்காரியாய் உருவாக்க முடியும் என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுக்காய் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது. பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்குள் வழி நடத்துங்க. கர்த்தருக்குள் அவங்களுக்காக ஜெபிங்க, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிங்க. உங்கள் பிள்ளைங்களை கண்டிக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்காக உபவாசித்து ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. அப்பா எங்கள் பிள்ளைங்களை என்ன படித்தாலும் உங்கள் ஊழியத்தில் பயன்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. உங்கள் இருதய வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போ ஒரு தாய் தன் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துவார்கள் என்று சொன்னால் கட்டாயம் நல்ல நிலைக்கு அந்த பிள்ளைகள் வருவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர் தீரபா லபௌரியா தியாபோலா ரபிகரபல வரபா. ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற வளர்க்க முடியும். எப்படி வளர்க்க முடியும் என்பதை இன்றைக்கு வேதத்தின் வாயிலாக நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், உபவாசித்து ஜெபித்தாள், தேவ சமூகத்தில் காத்திருந்தால், பொருத்தனை பண்ணியபடி தன் பிள்ளையை ஆலயத்தில் கொண்டு விட்டாள். ஆண்டவரே அப்பா, அவனுக்கு வேதத்தின் ரகசியங்களை சொல்லி வளர்த்தால். இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் தன்னை தியாகம் பண்ணினபடியினால் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு கர்த்தாவே தீர்க்கதரிசியை சமுதாயத்துக்கு கொடுத்தீங்கப்பா, ஒரு சாமுவேலை கொடுத்தீங்க. அதே போல இன்னைக்கு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்யுங்க டாடி, அதிசயத்தை செய்யுங்க டாடி, நாமத்தை மகிமைப்படுத்துங்க டாடி. ஷாபா லபா ரபா ரபா ஓ ரபா லபா ரபா ரிபாக்கா பா ரபா ரிபா ரபா ரபா ரிபா கரபா துலபா கரபா ரிக்கந்தராலா கரபா துரிபே கரபா ரபா கரபா துமே கரபா ரக்ஷபோலா ரபே கரபா துரபா கரபா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு தாயினுடைய கண்ணீருக்கும் பதில் கொடுங்க. அப்பா, என் பிள்ளை அடங்க மாட்டேன், என் சொல் பேச்சு கேட்க மாட்டேந்தேன்னு இன்னைக்கு கதறிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கதறலையும் மாற்றுங்கப்பா. அவங்க என்ன ஜெபிக்கிறாங்களோ அவங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.